ஏங்க ஏங்க சிரிக்காம போவும் சரியா? சிரிக்காம தான் நெட்டி வாரே. நீ தள்ளாத, நீ பின்னாடி பின்னாடி போவது கீழே விழுந்து மண்டையை உடச்சு போடாத. ஒழுங்கா வந்து உட்காரு. ஒழுங்காதான் இருக்கேன். டொக்கலாஸ் வண்டியில இருக்கவா கழிவு. கடமுட கடமுடன்னு சட்டை வேற ஒரு பக்கம். பாக்கத பாரு, கண்ணை தலையில வச்சுக்கிட்டு கிளவி பார்த்தாலே விளங்காது வீட்டுல போய். ஏடி அவிய போக்குல தானே இருக்கவ, பேசாம இரியா உனக்கியாம டீ. என்ன டீ கல்யாண வீடாட்டி மாப்பிள்ளையும் பொண்டாட்டியுமா போயிட்டு வரிய? இல்ல ஆச்சி, எனக்கு கடை வரைக்கும் போயிட்டு வரோம். வீட்டுல ஒரு சாதனை இல்ல, கையில பைசாவே இல்ல. இப்பதான் பைசா வந்து கடைக்கு போயிட்டு வந்தோம். நீர் போவும் வார ஆச்சி. இருப்பு கொள்ளாதி உங்களுக்கு. நீர் வண்டியை சீக்கிரம் ஓட்டிட்டு தான் போவுமே. உருட்டி உருட்டியா ஓட்டுவேரு. உங்க அப்பன்ட்டு நல்ல வண்டியை எடுத்துற சொல்ல வேண்டியதானே, பறக்க வண்டி எடுத்துற சொல்ல வேண்டியதானே. எடுத்திருக்க டொக்கு வண்டியில இப்படிதான் போக முடியும். இன்னும் வருஷ கால கல்யாணம் வரதட்சணை வண்டியை வச்சுக்கிட்டு எங்க அப்பாவே சொல்லும், ஒரு நல்ல வண்டி எடுக்க வக்கில்ல. என்னத்தம்ம மனச வாழ்க்கை வாழுதாருன்னு எனக்கு தெரியல. எடி அக்கா, உனக்கு கல்யாணம் நின்னு போச்சு இல்ல, அதை நினைச்சு நீ வருத்தப்படுவியா ஜாலியா இருக்கியா? ஜாலியா இருக்க மாட்டி. கல்யாணம்லாம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுல போய் நான் அழுதுட்டு இருக்குதுக்கா. அது அந்த மாப்பிள்ளைய பத்தி எனக்கு பார்த்தவே கிழவன் போல. சீ பிள்ளைகளெல்லாம் என்ன கிண்டல் அடிக்குதுக்கா. ஓ, நீ வேற மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுன்னுட்டு ஏமட்டு இங்க வந்து இருக்க? ஏமோ என்ன எவனையும் பார்த்து வச்சிருக்கியா? இப்படி என்னைய கல்யாணம் பண்ணி பத்தி விட்டுக்கிட்டு நீங்க இருந்து அவன்கிட்ட கடலை போடலான்னு மூக்களை இடிச்சிருவேன். நான் பார்த்துட்டாலும் போதும் போட்டி. அம்மையை வச்சுக்கிட்டு நான் எவன் பின்னாடி லவ் பண்ணிக்கிட்டு திரிஞ்சேன்னு வைக்கி, கம்பியை காய வச்சு பின்னாடி வச்சு இழுத்துருவா. அதுக்கு இல்லை, நீயும் கல்யாணம் பண்ணி போனா நானும் கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாமன்னு பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணி போனா நீ ஜாலியா இருப்ப. நான் செய்ய எல்லா வேலையும் சேர்த்து உன் தலையில அள்ளி வைப்பாட்டி. யார்கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குது? அது குரூப் மெசேஜ் டி, வேற யாரோ. போய் சொல்லாத. அப்பயாமட்டி ஒண்ணா எச்சி முழுங்குத. யார்டி? எட்டி அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இவ்வளவு நேரம் சவடால அடிச்சிட்டு கிடந்த யார்டி? பைரல்ட்ட பேசிட்டு இருக்கியோ? காசுல எதுவும் பைக்க கூட பேசிக்கிட்டு இருக்கேடி? அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இல்லட்டி, அது வேற மெசேஜ் டி, குரூப்ல யாரோ அனுப்பிட்டு இருக்கா. போட்டி எங்க கிறுக்கி. உன் மோரைய பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு ஏதோ பையன்கிட்ட நீ பேசிட்டு இருக்க. முதல்ல நான் சொன்னேன் கோயடுல சேர்க்காதியா. உனக்கு பொம்பளை பிள்ளைல காலேஜ்ல தள்ளி இருக்கணும் மிட்டி. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா வரட்டு இன்னைக்கு. ஏட்டி இல்லட்டி, சும்மா இருட்டி. நான் யாமட்டி பிடிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நம்ம அம்மா வந்த உடனே நூடுல்ஸ் செஞ்சு கேட்ப மாட்டி? நடிக்காதட்டி, நீ நடிக்காதட்டி. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். மோர போன போக்கே எனக்கு புரிஞ்சு போச்சு. நூடுல்ஸ் மோரன்னு. நூடுல்ஸ் எல்லாம் அம்மா கிண்டி தர மாட்டா. சரி, அப்ப நீ அம்மிட்ட இன்னைக்கு எப்படியாவது நூடுல்ஸ் கிண்டி கேளு. அவ நூடுல்ஸ் செஞ்சு தந்துட்டான்னா நான் இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா உன் போனை எடுத்து அம்மா கையில கொடுத்து நீயே பாருன்னு சொல்லுவேன். இடி சவத்து நான் யாமட்டி இப்படி பண்ணுதேன். இடி உண்மையிலே ஒருத்தனும் இல்லாட்டி குரூப் மெசேஜ். சரி, நீ இருக்கட்டு ஏதோ ஒன்று. நான் அம்மிட்ட நூடுல்ஸ் கிண்டி தரேன், நீ சும்மா இருட்டி. பொம்பளை பிள்ளை மெசேஜ் அனுப்புன்னு சொன்னாலே அம்மா விட மாட்டா. நீ ஏடா ஓடன்னு எனத்தையும் சொல்லி வைக்காத. அம்மா வரட்டு, நான் காலில் விழுந்தாலும் உனக்கு கிண்டி தர சொல்லுதேன். இந்த மாப்பிள்ளை கூட வெளில போயிட்டு வர முடியுமா? கண்ணை கதை மூக்க வாயிலே வச்சுக்கிட்டு தான் கதை பேசிட்டு கிடக்காளுவா. இவ்வளவு கண்ணை வச்சு பார்த்தாலே போதும், அன்னைக்கு நாலு விளங்காம போயிடும். செப்பா, என்னத்துக்கு வெளியில போனோம்னு தெரியல. ஒரு சாதனை வாங்கல, ஒண்ணும் வாங்கல, ஒரு இது இல்ல. அம்மா வந்துட்டா. ஏட்டி ட்ரம் சத்தியமா பொம்பளை பிள்ளைகள் தான்ட்டி அனுப்பிட்டு இருக்குதுவா. அம்மிட்ட போய் என்னத்துக்கு என்னவும் சொல்லாதட்டி. அம்மா என்ன யாசி போடுவாட்டி. யாசினாலும் பரவாயில்ல, எனக்கே இப்பதான் புதுசா போனு கிடைச்சிருக்கு, அதையும் பிடுங்கி வச்சிருவாட்டி. நான் அம்மிட்ட சொல்லி நூடுல்ஸ் கிண்டி தர சொல்லிக்க மாட்டி ப்ளீஸ் டி. நூடுல்ஸ் கிண்டி தரட்டு, ஒரு நாள் டைம். நூடுல்ஸ் கிடைச்சுதா நீ இன்னைக்கு மாட்ட. நூடுல்ஸ் கிடைக்கலனா நான் என்னனாலும் சொல்லி கொடுப்பேன். செத்த நான் இவகிட்ட வச்சா எனக்கு போன்ல மெசேஜ் வரணும். என்ன டயர்டா இருக்கு. முன்னாடி மாதிரி அங்கே இங்கே போகவே கழிய மாட்டேங்கப்பா. வெறுத்திரும் வாழ்க்கை. படுத்த போறதான் நிம்மதி. வரட்டி கடையில் என்னத்தையும் வாங்க சொல்லுவோம். ஏடி பைய தூக்கிறதுக்கு உங்க அப்பா வேட்டி வர சொல்ல முடியும்? ஆமா, பைய தூக்கிறதுக்கு மேல போன எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து அவங்க கையில் நிப்பாட்டி விடுதேன். இது ஒண்ணு இல்லாத பைய தூக்கிட்டு உமக்கு இவ்வளவு வலி வலிக்காங்க. காலையில இருந்து வேலை செஞ்சு தரோம்ல, தூக்கிட்டு வாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 2 வயசு சோத்த போடுதா 3 நேரத்துக்கு.
அதுக்கு இவள்கிட்ட நான் என்னெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது? இப்ப என்னது வந்தது வராததுமே கடந்து கத்திட்டு கிடக்கிறது? என்ன சண்டை போடணுமா? சண்டையே போடணும். நான் நினைச்சேன் அந்த கிழவி கண்ணை உருட்டி உருட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒரு சைஸா பார்க்கும் போதே நான் நினைச்சேன் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு அடி உண்டுன்னு. அதானே இப்ப நமக்கு வேணும். இப்ப என்ன செய்யணும் சொல்லும்? ஏடி நான் கேட்கதானே டீ செஞ்சேன், பைய எடுத்துட்டு வரது கேட்கதாம டீ செஞ்சேன். படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. சும்மா எல்லாத்துக்கும் என்னைய போட்டு இது பண்ணிட்டே இருக்கணும். ஐயே உன்கிட்ட தானே கேட்க முடியும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கல லலிதா உன் ஃப்ரெண்டு, அவள்கிட்ட கேட்டுறட்டுமா? மோரைக்கு லலிதா சுனிதா எல்லாவளும் வருவாளுவா. ரொம்ப போவும் உள்ள. ஏட்டி அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்காட்டி, கொஞ்சம் இருட்டி எல்லாம் சரியான பிறகு செஞ்சு கேட்கேன். ஏட்டி என்னத்தையும் சொல்லி கொடுத்துறாதட்டி அக்கா. ஒரு நாள் டைம் இருக்கு, ஒரு நாள்ல செஞ்சு தந்துட்டானே சொல்ல மாட்டேன். இல்லன்னு வை, போன்ல மெசேஜ் வருதுமா, போன் வருதுமா, யார்கிட்டயே தெரியாம பேசுகாமா, நீ எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்பா உள்ளதான் கடக்கல் விளையாட்டு இருக்கல. எப்படி இந்த கட்ல கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க, அம்மா படுக்கட்டு. ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டல கூறு, கேளு மனமே கேளு கேட்டனே என் பாடு. நான் கொஞ்சம் படுக்கேன். கடையில போய் எனக்கு ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு வரும். எனக்கு கால்லாம் உழையுது, அங்கே இங்கே அலைஞ்சது. சாப்பாடு வாங்குது கையாவன்ட்ட இருக்கு. இருக்க 300 400 கொண்டுகிட்டு கடைக்கு போயாச்சு. 100 ரூபாய் பெட்ரோலுக்கு போட்டாச்சு. பைசா இல்ல ஓடிடு. என்னத்தையும் சோறு என்னத்தையும் வைக்கி கஞ்சி கிஞ்சியாவது குடிச்சுக்கிடலாம். எங்க கலியல பாத்துக்கோ, சொல்ல வேணவே செய்தேன். இவ்வளவு நேரம் வண்டியில அங்கே எங்கன்னு போயிட்டு வந்திருக்கோம். எனக்கு கலிய மாட்டேங்கவில்லை. ஒரே ஒரு சாப்பாடு வாங்க இருக்க குழம்பு தூக்கி திம்போம். என் பத்திராளி ஒரு ரசத்தை வையி, ஊருகானாலும் தொட்டு தின்னுக்கிடலாம். சொன்னாக்கில் என் கையில பைசா கிடையாது. ஒரு 180 ரூபா ஒரு சாப்பாட்டுக்கு ஆகுது. பைசா கிடையாது பைசா கிடையாது. நீ கஞ்ச வச்சு தந்தாலும் குடிச்சுக்கிடுவோம். சவ நம்மள நிம்மதியா இருக்க விடுதாரா? ஒரு சோறு வாங்கிறதுக்கு வக்கில்லாம கிடக்காரா அவரு. இவர்கிட்ட இருக்காது. வேற எந்த குடும்பத்துக்கு சேர்த்து வைக்காதுன்னு எனக்கு தெரியல. எவளையும் வச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. எப்ப கேட்டாலும் இருக்காது. பத்திராளி ஏடி ஒரு குடும்பத்தையே மேய்க்க முடியல, ஊர்ல 4 குடும்பத்தை 10 போன நீர் நிறுத்தும். 10 என் சொத்து, என் பொண்டாட்டி தான் ஊர்ல கெத்து. 10 நீ சும்மா இரியும், நக்கல் அடிச்சிட்டு கிடக்காதியும். ஏடி நக்கல் இல்லட்டி நீ என் முத்து. போ இப்ப ரசத்தையே சோத்தையும் வாடி போது எங்களுக்கு. போதும், சொல்லதுக்கு ஈஸியா தான் இருக்கும். இருந்து வைக்கேண்டா. ஒரு சோறு வாங்க மாட்டார். நீர் வாங்காண்டா. நீர் வேற யாருக்கு இடத்தையும் வாங்கி குடு. எடி தங்கச்சி எப்போ போற? எங்க இல்லடி, என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல்ல உனக்கு கல்யாணம் எப்போன்னு. கொள்ள நாய், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நீ மெசேஜ் அனுப்புனாமல அவன் கூட ரன்னிங்கா. பைத்தியாரி யாருப்பா பைத்தியாரி போட்டி எங்க எருமமாடு. ஏ கண்ணிகள மருமகன் வாரான். எப்பா இங்க வா. எப்பா கிண்டல் அடிச்சுட்டே இருக்காப்பா. இங்கேரு உங்க ஆத்தாக்காரி கோவத்துல இருக்க, தயவு செஞ்சு சும்மா இருங்கோ. 2 பேரும் எஞ்சி காலில் போய் இருங்க. அவ சோத்த பொங்கு அங்க மூஞ்ச வெட்டிக்கிட்டாங்க. சோறையும் குழம்பையும் வச்சிட்டு இருக்கா. போங்க காலில் எந்திரிச்சு போங்க. சோத்த வடிச்சிட்டு இவங்க வந்து படுப்பா கொஞ்சம். ஷோ நூடுல்ஸ் செஞ்சு கேட்கணும்னு நினைச்சேன்ப்பா. எப்பா கொஞ்சம் நூடுல்ஸ் மட்டும் செஞ்சுதாப்பா. சோறு பொங்க சொன்னதுக்குதாங்க அவ அடிச்சிட்டு கிடக்கா. நூடுல்ஸா இங்க வாயை திறக்காதியோ, பேசாம இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. காலில் வாங்க, காலில் வந்து உட்காரு. இப்ப வச்சுக்கிட்டு வந்து படுப்பா. ஹாலில் வந்து உட்காருங்க. நூடுல்ஸ் இருந்தா வீட்டுல மாட்ட தங்கச்சி. ஐயோ இவ வேற. நிறுத்திட்டு செய்ய சொல்லுத, பேசாம இருட்டி. சப்பா அந்த கொண்டகடையில புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு வேற தேடணுமா, வாங்கி வருஷம் ஆகுதே. பத்ராளி ரசம் வீடு முழுக்க மணக்குது. நடிக்காதியோ நடிப்பு நாயக. ஒரு சாப்பாடு வாங்கிறதுக்கு வக்கில்ல உனக்கு. ரசம் மணக்கும். சத்தியமாட்டி அதுக்குள்ள சோத்த வடிச்சு ரசத்தை வச்சிட்டிய. சிங்கம்ல நீ. சிங்கம்தான். ரசமும் கொண்ட கடலையுமா வயிற்றுக்கு நல்ல இதமா இருக்குமே. ஐயா என்ன ரசத்துல உப்பள்ளி தட்டிட்ட போல இருக்கா. நாக்குக்கு ஒரு மாதிரி கசக்குவு. வேண்டாம், சொன்ன கடைக்க சொத்தையும் இல்லாம ஆக்கிடுவா. நல்லா இருக்குட்டி பத்தாளி ரசம். உருளைக்கிழங்கு போட்ட கொண்டக்கடலை ரசச்சோறு. எம்மா எப்படி கேட்க? எம்மா சாப்பாடு வச்சிட்டியா?
நல்ல மணமா இருக்குமா சாம்பாரு. வச்சிருக்கிறது ரசம், சாம்பார் மணக்குமா? மோரல வச்சு இடிச்சுற நடிப்பு மண்ணாங்கட்டி போகட்டீங்க. சும்மா சொன்னேம்மா, ரசம் தான். நானும் அக்காவும் அதான் போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் தான் அவ்வளோ ரசத்தையும் குடிப்பேன்னு. ஏட்டி வேலையாடாதட்டி, சத்தியமாவா? அவர் இப்பதான் அது நக்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு, நீயும் மனத்தை பார்த்து ஓடி வந்திருக்கியா? உண்மையிலே வாட்டி? எம்மா சத்தியம்மா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். கரண்டில மொத்தத்தையும் குடிக்கிறது யாரு யாருன்னு. எம்மா எம்மா நாங்கள் சாப்பாடு இப்போ சாப்பிடுதோம். எம்மா நீ நைட்டுக்கு மேகி நூடுல்ஸ் கிண்டி தெரியாமா? நீ நூடுல்ஸ் வச்சு அழகா இருக்குமா? சரி இதை தின்னுங்க, ராத்திரிக்குள்ளத ராத்திரி பாப்போம். எம்மா ராத்திரிக்கு வச்சு தந்தா போதும். எம்மா ஒரு நாள் நீ என் காலேஜுக்கு வச்சு தந்தில்ல, எல்லா பிள்ளைகளும் தின்னுட்டு என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லிச்சு தெரியுமா? அதில் முட்டையெல்லாம் போட்டு வறுத்து வச்சிருந்தேல்ல, எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் தான் சொன்னேன் எங்கள் அம்மா வச்சதுன்னு. பிள்ளைகளும் உன்னை பாராட்டி தள்ளிட்டு கேட்டியாம்மா? அப்படியாட்டி? நான் அப்பமே நல்ல சமையல் செய்வோம்லாட்டி. சரி ராத்திரிக்கு தான் நான் வச்சு தாரேன், சரியா? தேங்க்ஸ்மா. சப்பாடி தப்பிச்சண்டா சாமி. எடி ட்ரம்மு. நம்ம அடுப்பாங்கரைக்குள்ள வந்தாலே மணக்கணும். நம்ம சமையல் அவ்வளவு நல்ல பிடிச்சிருக்கு பிள்ளைகளுக்கு. ஐயே முட்டை இல்லையே வீட்டுல, அவள்கிட்ட போய் சொல்லிட்டு வருவா. ஒரு 5 முட்டை வாங்கினா 3 முட்டை வறுத்துடலாம், 2 முட்டை எதுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும். ஏடி அக்கா. என்ன தங்கச்சி, நூடுல்ஸா இல்ல போனா? அம்மா நூடுல்ஸ் கிண்டி தரேன்னு சொல்லிட்டா. நல்ல வேலை தப்பிச்சிட்ட. ஏடி அம்மா நூடுல்ஸ் ராத்திரி தான் கிண்டி தருவா. நீ போன்ல அவன் கூட பேசுனே இவன் கூட பேசுனேன்னு ஒண்ணுக்கு நாளா சொல்லி கொடுக்காத சொல்லிட்டேன். எவன் கூட பேசுனேன்? இதெல்லாம் நூடுல்ஸ் தின்னதுக்கு அப்புறம் தான். ஏடி ராத்திரி வச்சு தாரேன்னு சொல்லியாச்சிடி. நான் சொல்லதை கேளு. போன்ல மெசேஜ் வந்துட்டே இருக்கு, எவனோ ஒரு பையன்ட்ட பேசுறேன், இப்படிலாம் நீ சொல்லாத. நான் அதுக்காண்டி தான் முதல்ல உன்ட்ட சொல்லுது, ராத்திரி அம்மா வச்சு தருவா. வா, கதை அப்படி போவா? இல்லம்மா அது எவன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க மகாராணி? இது இந்த வாரில் எடுத்துட்டு வர வேளங்காத்தவள. ஓ, ஆம்பளை பிள்ளைகிட்ட நமக்கு கதை ஓடுவுன கதை. இது நீங்க டயலாக் வர அடிக்கி அம்மா வச்சு தரது அழகோல இருக்குமா? இது பியாதி எடுப்பாளுவா. ஏடி நீயே தாண்டி சொன்ன, நான் சொல்லலட்டி. நான் எங்கிட்ட சொன்ன, நீ தானட்டி சொல்ல வச்ச. போனீங்க நான் செத்தேன். சரி ஒண்ணு இல்ல, அம்மிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். மோரைய சமாளி பண்ணி நான் பேசவே இல்லட்டி பயில் வள்ளிட்ட. ஒன்னா எல்லாம் போச்சு இன்னைக்கு. எம்மா நான் யார்கிட்டையும் பேசலம்மா, வேட்ட விளையாடிட்டு இருந்த. எம்மா